ஓகே சார். சொல்றாங்க. செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன ஆன்சர்? சார் ஸ்கேலார் சார். ஸ்கேலார். ஓகே. இப்போ டைம் ரிலேட்டட் இருக்கிறனால ஸ்கேலார்னு எழுதினா ஆன்சர் கரெக்ட் தான். டைம் ரெக்கார்டிங்னால டைம் இருக்கிறனால டைம் ஸ்கேலார், இல்லை ஸ்கேலார்னு எழுதினாலும் கரெக்ட் தான். சரிங்களா? ஸ்கேலார் கரெக்ட். ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு ஸ்கேலார் தான் சார். வெரி குட். மேபி கியூப் வருது. கியூப் வருதுனால என்ன பண்ணலாம்? வால்யூம். கரெக்டுங்களா? கியூப் ஆமாம் இஸ் சார். வால்யூம் ஸ்கேலார். கரெக்டாடா? ஆமாம் சார். நெக்ஸ்ட். சார் இது வந்து டைரக்ஷன்னால வெக்டார் சார். எனக்கு இதில் டவுட் இருக்குது. எப்படி டைரக்ஷன் நியூட்டன், நீங்கள் பிசிக்ஸ் படிச்சனால எனக்கு சொல்கிறீங்க, என்ன டைரக்ஷன் எப்படி நியூட்டன் வந்ததுனால எப்படி சொல்கிறீங்க? சார் இப்போ வந்துட்டு ம். ஒரு பர்சன் வந்து ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நார்த் சைட் டைரக்ஷனில் புல் பண்ணுறாங்கன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சார். ஓகே ஓகே. அப்போ இது டைரக்ஷன் டிபெண்ட் சார். அப்போ பிசிக்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சனால இது வந்து நீங்கள் வந்து ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுது. கரெக்டுங்களா? ஃபோர்ஸ் இன்வால்வ் ஆகுது. அதனால் இது வெக்டர். அதனால் இது வந்து ஃபோர்ஸ் வெக்டர். கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஃபோர்ஸ் வெக்டர்னா மேபி என்னவா இருக்கலாம்? டவுனாக இருக்கலாம், இல்லை அப்பாக இருக்கலாம். மேலேருந்து கீழே இருக்கலாம், இல்லை கீழேருந்து மேலே இருக்கலாம். அப்படி தானே? ஆமாங்க சார். கரெக்டு தானே ஆகுங்க? ஒரு ஸ்டோன் கரெக்டு இருக்குது. தான் சார். ஒரு ஸ்டோன் இருக்குது. இதை வந்து நான் தூக்கி வரணும். அப்போ தூக்கி வரணும், அப்படியே டைரக்ஷன் தூக்கி வரணும். அப்போ நார்த் சைடு நான் தூக்கணும். அதே மாதிரி மேலே ஒரு பேக் இருக்குது. ஒரு இது செல்ஃபில். அப்போ அது வந்து நான் எடுக்கணும்னா கீழே டவுன்லோடு ஃபோர்ஸ் கொண்டு வரணும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நியூட்டன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாங்க. கரெக்டாக? ஃபோர்ஸ் ஆமாம் சார். யூனிட் வந்து இப்போ நியூட்டன் மேலே அதனால் அப்ளை பண்ணுறோம். ஓகே ரேகன். சரி, அடுத்தது அது நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது வந்து ஸ்கேலார் சார். ஏன்னா கிலோமீட்டர் பர் ஹார்னு கொடுத்துருக்காங்க சார். ஓகே. அது வந்து ஸ்பீடுனா ஸ்பீடு வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி சார். ஸ்பீடு வந்து ஸ்கேலார் பண்ணுறது. அதே வெலாசிட்டி மாறும்போது தான் வந்து நம்மளுக்கு வந்து வெக்டார் கிடைக்கும் சார். ஓகேங்க. அந்த ஸ்பீடு வித் ஸ்கேலார். வெரி குட். இதுவும் வந்துட்டு ஸ்கேலார் சார். என்ன ஸ்கேலார்? கிராம்பர். கிராம். எதெல்லாம் கிராம் சொல்லுங்க? வெயிட். வெயிட். அப்படின்னா டென்சிட்டி. டென்சிட்டி. ஆமாம் சார். ஆமாம். கிராம்னு வந்தாலும் இப்போ டென்சிட்டி. ஏன்னா ஏன் டென்சிட்டி? ஓகே, அது ஒரு டவுட் இருக்குல்ல. நீ சொன்ன மாதிரி ஒரு பொருள் தான். ஏன் இங்கே டென்சிட்டி மென்ஷன் பண்ணுறாங்க? சென்டிமீட்டர் கியூப்னு வருது பார்த்தியா, அதனால டென்சிட்டின்னு ஒன்று பண்ணுறாங்க. ஏன்னா எப்போ டென்சிட்டி வரும்? வால்யூம் இருக்கிறதுல வந்து சென்டிமீட்டர் கியூப் வரும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அதனால தான் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? சென்டிமீட்டர் கியூப் வரனால கிராம்னு ஒரு பொருள் தெரியும், அதோட டென்சிட்டி. ஓகே சார். இதனோட டென்சிட்டி வந்து இங்கே இருக்கிறவங்க. சரிங்களா? ஓகே. சூப்பராக. சரி, அடுத்தது. அடுத்தது வந்து வெக்டார் சார். ஏன்னா டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன் ரெப்ரசன்ட் டைரெக்டாக கொடுத்துக்கிறோம். மீட்டர் பை செகண்ட். மீட்டர் பை செகண்ட்னா எதனோடது? எம்னா வெக்டாரோட. ஆமாம் சார். வெலாசிட்டியோட. வெலாசிட்டியோட. சரிங்களா? வெலாசிட்டியோட வெக்டர். கரெக்டாமா? ஆமாம் சார். ஓகே. ஸோ அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் 3, 4 மேபி செகண்ட் 3 நினைக்கிறேன் நம்மளோட எக்ஸசைஸில். அப்போ அதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டக்குன்னு ஒன்று